சாந்தனுவோட இன்ட்ராக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, சாந்தனு வந்து பயங்கர எப்படி சொல்கிறது, செம க்யூட்டு, பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏய் சுஜா, இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பாரு, நான் இப்படி போகிறேன், நீ இப்படி வா. ஸோ சம்திங் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுவேன். சோனு வந்து முன்னாடி நின்னாலே வந்து நான் ஜாலியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகேப்பா, சோனு வந்துட்டான், ஓகே அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி. ரொம்ப எப்படி சொல்லணும் சோனு பற்றி மீன்ஸ், நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் நிறைய விஷயம் வந்து சோனுவை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து சீன் ப்ராக்டிஸ் பண்ணும் போல நான் நடுவில் நுழைஞ்சு நான் வந்து இல்லை இது அது அப்படின்ட்டு டவுட் கேட்டுகிட்டே இருப்பேன். அவங்களும் பயங்கர பேஷண்ட்டாக போயிருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் குட். படம் ஃபுல்லாக 45 days வந்து அங்கே ஷூட் பண்ணாங்க. அதில் நான் வந்து ஒரு 10 days அங்கே இருந்தேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் எங்கள் டீம் மட்டும் தான் எங்கே பார்த்தாலும் தெரியும். என்னோட டீம் மெம்பர்ஸ் தான் தெரிவாங்க. ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்தது. அங்கே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க மனுஷங்க. பட் அவங்கள பார்க்கும் போது பயமாக இருக்கும். பட் அவங்க நம்ம கிட்ட வந்து பேசும்போது எவ்வளோ ஸ்வீட்டில் சிப்பாவும்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்ல மனுஷங்க. அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ண வரும்போது நம்ம நெய்பர்ஸ் கூட அவ்வளோ க்ளோஸாக அப்படிலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்கள் டீமுக்கு. எவ்வளோ நைட் ஷூட் போனாலும் சரி கூட இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களுக்கு ஃபுட் ப்ராப்ளம் இருக்கும் போதும் சரி ரொம்ப எங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க. எனக்கு காலையில் எல்லோரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நைட் ஆச்சுன்னா எல்லோரும் வந்துட்டு நிறைய ஸ்டோரிஸ் வந்து அவங்கவுங்க பர்சனல் ஸ்டோரி டிஸ்கஷன் அண்ட் வெளியே போகிறது, ஷாப்பிங், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு நான் எதுவுமே அங்கே ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி என்னை யாரும் அங்கே கஷ்டப்படுத்தலை. நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தேன், ரொம்ப ஜாலியாக இருந்தேன். வெதரும் சரி ரொம்ப சில்லுன்னும் இருக்காது, ரொம்ப சூடாகவும் இருக்காது, காமனாக இருக்கும் ரெண்டுத்துக்கு நடுவில். ஸோ டிஃபிகல்ட்டும் பார்த்தா அம்லி தும்லி பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. நான் என்ஜாய் பண்ணேன்னு சொல்லுவேன். நான் ரொம்ப ஃப்ரீடமாக இருந்தேன்னு சொல்லுவேன். என்னோட ஃப்ரீடம்க்கு என்னை விட்டுட்டாங்க. ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அம்லி தும்லி தமிழில் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தெலுங்கில் ஒரு மூவி பண்ணிகிட்ருக்கேன். தெலுங்கு மூவி வந்து மோகன் பாபு சார் ப்ரொடக்ஷன். நம்ம இளையராஜா சாரோட மியூசிக், டைரக்டர் வந்து கிருஷ்ணவம்சி சாரோட co-டைரக்டர் குமார், கேமராமேன் வந்து பழனி குமார் சார். இதில் வந்து யார் யார் லீட் பார்த்திங்கன்னா, ஆதிக்கு இது முதல் படம் தெலுங்கில். அண்ட் மோகன் பாபு சாரோட டாட்டர் லக்ஷ்மி அவங்க பண்ணுறாங்க, டாப்ஷி பண்ணுறாங்க, அண்ட் சந்தீப்னு ஒரு ஹீரோ பண்ணுறாங்க, அண்ட் நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா எதுவுமே எதிர்பார்க்காம நான் உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு வந்து கால் வந்தது. ஸ்ட்ரைட்டாக மோகன் பாபு சார் ப்ரொடக்ஷனில் இருந்து கால் பண்ணி உங்கள் டேட் எங்களுக்கு வேணும் இம்மிடியட்டாக. நான் சொன்னேன் ஓகே ஃபைன், என்ன திடீர்னுட்டு என்ன விஷயம் கேட்கும்போது இப்போ நான் உங்களுக்கு சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு சொன்னாங்க. ஆக்சுவலாக தீக்ஷா பண்ணணும், உங்கள் இது டைரக்டர் என்கிட்ட கால் பண்ணி பேசினாங்க, தீக்ஷா பண்ணணும். கேமராமேன் சார் வந்து உங்களை ஒரு வாட்டி கேட்க சொன்னாங்க, நீங்கள் இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சார் வை நாட் சார், நான் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் ப்ரீஃப் பண்ண முடியுமான்னு கேட்டு ப்ரீஃப் பண்ணாங்க. ஐ இம்ப்ரெஸ்ட், எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் ஸ்பாட் போனேன், பயந்துட்டே போனேன். பிகாஸ் மோகன் பாபு சார் ப்ரொடக்ஷன், லக்ஷ்மி அண்ட் பழனி குமார் சார் எல்லோரும் எந்த மாதிரி என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப நர்வஸாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டேவே நான் உள்ளே போனோடனே அன்றைக்கி நைட்டு பெரிய செட்டு, நான் அந்த மாதிரி பார்க்கலாம், பெரிய செட்டு, சாங் இளையராஜா சாரோட மியூசிக் நான் ஆடுறேன். நான் வந்து நான் வந்து ட்ரீமில் இருக்கிற மாதிரியே தான் இருந்தேன் அந்த டே ஃபுல்லாகவே, ஏதோ ட்ரீமிங்கில் இருக்கும் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையிலே நான் வந்து இளையராஜா சார் மியூசிக் ஆடிட்டுருக்கேன். காலையில் எனக்கு வந்து சீன் போகுது. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. சான்ஸே கிடையாது. சூப்பர் டீமாக நான் எதிர்பார்த்து போன விஷயங்கள் வேறு, அங்கே நடந்த விஷயங்கள் வேறு. ரொம்ப பயத்தோட, நடுக்கமாக, நர்வஸாக, டென்ஷனாக போனேன். பட் அங்கே போய்
நான் ஒரு 1 hour என்னை வந்து எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் என்னை வந்து ஃப்ரீயாக விட்டாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறமா ஒரு 12 o'clock தான் நைட் ஷூட்டிங்கே எனக்கு வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. நிச்சயமாக நான் வந்து பழனிக்குமார் சாருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். எப்போவுமே நான் வந்து அவருக்கு தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா பியூட்டிஃபுல் ரோல் அது. அதுக்கும் நான் வந்து அவார்டு கிடைக்கும், நான் அது இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன் இல்லை, நான் வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருப்பேன் அந்த படத்தில். டெஃபினட்டாக எல்லாருக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். வளையல் விற்கிற பொண்ணு படம் ஃபுல்லாகவே 80s வர ஒரு ஸ்கிரிப்ட் தான். எனக்கும் சந்தீப்க்கும் தான் சீன்ஸ் இருக்கும். லக்ஷ்மியை பற்றி சொல்லணுன்னா, லக்ஷ்மி மோகன் பாபு சார் டாட்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நான் வந்து அவங்கள பற்றி வேறு மாதிரி நினச்சிருந்தேன். பட் அங்கே போயிட்டு அப்புறமா தான் தெரியுது, ஒரு ஆக்ட்ரஸ் கிட்ட அவங்க எப்படி பிஹேவ் பண்ணணுன்றத நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வெறும் வார்த்தையால் நன்றி சொன்னால் பத்தாது, அவங்கள பற்றி அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க நிறையா ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதுதான் மெயின் திங். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து நிறைய விஷயம் எனக்கு ஸ்பாட்டில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேரக்டரை பற்றி சொல்லணுன்னா, இந்த டீமே பயங்கர யங் டீமாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டைரக்டர். அவர் வாய் திறந்து பேசி அவர் சவுண்ட் என் காதில் விழுந்துச்சுன்னா அது பெரிய விஷயம். ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்க ஒர்க் வந்து எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிடுவாங்க. கோ டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த ஸ்பாட்டில். வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து, நான் நிறைய சாங் பண்ணிட்டேன். எனக்கே வந்து தோணுச்சு பண்ணிட்டோம். பட் நான் பண்ண சாங்ஸ் எல்லாமே நான் ப்ரௌடாக சொல்லிப்பேன். நிச்சயமாக எல்லாமே நான் ஹீரோ ஓரியன்ட் சாங்கை தான் பண்ணேன். ஹீரோட இன்ட்ரடக்ஷன் சாங்ஸை தான் பண்ணேன். ஸ்ரீகாந்த், சூர்யா அண்ட் இப்போது இருக்கிற யங் டீன்ஸ் எல்லாரோடையும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த சாங் நான் வந்து தப்பான ஒரு இதில் பண்ணல. எதுவுமே பார்க்கும்போது உங்களுக்கு ஹாட்டாவோ ஒரு மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே கூலாக இருக்கும். இன்ட்ரடக்ஷன் சாங் பார்க்கவே விஷுவலில் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இப்போ நான் சாங் பண்ண மாட்டேன்னு சொன்ன காரணம், ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் சாங்ஸ்லாம் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டேன். திரும்ப அது எனக்கு பண்ண பிடிக்கல. எனக்கு நான் நிறைய மாறி இருக்கேன். நிறைய விஷயம் நான் மாற்றிக்கிட்டு வரும்போது நான் மறுபடியும் போய் சாங் பண்ண ஆரம்பித்தேன். நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு காட்டணும்னா, நான் கரெக்டான ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணி பண்ணணும். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, சுஜாவுக்கு வந்து படம் வரல, ஹீரோயினாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அப்புறம் சாங்ஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, படமும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து மிளகாக்கு அப்புறமா வந்து என்னை தேடி நிறைய படங்கள் வந்தது. ஆனால் சேம் அதே அந்த மிளகா லுக்லேயே தான் வந்ததே தவிர்த்து எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக வரல. ஸோ அந்த டிஃப்ரெண்ட்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். நான் மாற்றிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் வந்து நான் காட்டணும். எந்த ஒரு விஷயமே ஒரு வாட்டி பார்த்தா தான் நல்லாயிருக்கும், இல்லை 2 வாட்டி பார்த்தா நல்லாயிருக்கும். தொடர்ந்து பார்க்க எனக்கும் அது திகட்டும், உங்களுக்கும் திகட்டும். ஸோ திகட்டுற மாதிரி எந்த விஷயத்தையும் நான் பண்ண தயாராக இல்லை. நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். நேற்று நான் சாமிங்காக ஒரு ரோல் பண்ணேன், இன்றைக்கி நான் அட்ராக்டிவான ஒரு ரோல் பண்ணுறேன், நாளைக்கு ஹோம்லியாக பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது என்ன வரும்ன்றத பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு விஷயத்துக்கும் நான் ஒரு வேரியேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ நேரம் என்னோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்த பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ்க்கு என்னோட பெரிய நன்றி. நான் ஏதாவது வந்து ஓவராக இல்லை கம்மியாக பேசியிருந்தேன், ஐ எம் ஸோ சாரி. நிச்சயமாக உங்கள் எல்லாரோட மனசையும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் நிறைய ரோல்ஸ் அண்ட் உங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்கள் சீக்கிரம் பண்ணுவேன். அண்ட் நீங்களும் வந்து என்னோடய படங்கள் பார்க்கணும். உங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு என்னோட பிஹைண்ட் வுட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும். எவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ் behindwoods.comக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அண்ட் வியூவர்ஸ், உங்களோட ப்ரேயர்ஸ் எனக்கு தேவை. ப்ளீஸ் எனக்கு இன்னும் உங்ககிட்டேருந்து நிறையா என்கரேஜ் தேவைப்படுது. எனக்கு உங்கள் சப்போர்ட் எப்போவுமே கிடைக்கணும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.